பண்ணைகள், பூங்காக்கள் வாயிலாக கிடைத்த 200 கோடி ரூபாயை உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் தோட்டக்கலைத்துறை காலி செய்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. உயிர் உரங்கள் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு தேவையான காய்கறி நாற்றுகள், விதைகள், பழமரக்கன்றுகள் உள்ளிட்டவற்றை உற்பத்தி செய்து குறைந்த விலையில வழங்க மாநிலம் முழுவதும் 72 இடங்கள்ல தோட்டக்கலை பண்ணைகள் அமைக்கப்பட்டு இருக்கு. இதேபோல் தோட்டக்கலைத்துறை சார்பில் சென்னை உட்பட 24 இடங்கள்ல பூங்காக்கள் அமைக்கப்பட்டு இருக்கு. பண்ணை மற்றும் பூங்காக்கள் வாயிலாக தோட்டக்கலைத்துறை ஆண்டுதோறும் 20 முதல் 25 கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைச்சிருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு வரை கிடைத்த 200 கோடி ரூபாய் வங்கியில டெபாசிட் செய்யப்பட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தற்போதைய அரசு பூங்காக்கள் மற்றும் பண்ணைகள் பராமரிப்புக்கு போதிய நிதி வழங்கப்படாததால புதிய பூங்காக்கள் அமைக்கும் பணிகளுக்காக வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டிருந்த 200 கோடி ரூபாயை தோட்டக்கலைத்துறை செலவு செய்துள்ளது தகவல் அம்பலமாகி இருக்கு. முறையான பராமரிப்பின்மை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள்ல பூங்காக்கள் சீரழிந்து வருது. வேளாண் துறை உயர் அதிகாரிகள் இந்த பண்ணைகள் மற்றும் பூங்காக்களுக்கு ஆய்வு செல்லாமலேயே கேட்கும் நிதியை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வழங்கி அதனை முறைகேடாக பயன்படுத்தியிருப்பதாக புகார் எழுந்திருக்கு.